ஊரில் அவனுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கே, அந்த பிரச்சனை என்ன? ஒரு ஆளோட மட்டுமே உங்க போராட்டம் இருக்கு. அவனை சிரிக்க வேணா சொல்றா. அவர் சொல்றதை நாங்க எல்லாமே ஏத்துக்கிறோம். அவங்கனா யாரு? அவர் அண்ணன் சொல்றது தர்பீஸ். வீடு ஃபுல்லா சுத்த வைக்கிறார் சார். தல்காணி வச்சுட்டு தூக்கம் வராது. நைட்டு ஃபுல்லாக இங்கே கொசு, இங்கே வந்து படுக்கிறேன், இங்கே படுக்கிறேன், அங்கே படுக்கிறேன், கொசு கடிக்குது. பக்கத்தில் போய் பார்த்தா திருப்பி என்னால் அது ஒன்று ரொம்ப டார்ச்சராகுது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். நைட்டில் எழுந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து தனுசு ராசி, நான் அவங்க அப்பாவா சார் என்னை வந்து பொண்ணு பார்க்க சொல்கிறாரு. ஜாதகம் பார்க்குறேன் சார். அவங்க அப்பா கிட்ட சொல்கிறதுலாம் என்கிட்ட சொல்லுங்கிறாரு சார். ரோகிணி நட்சத்திரம், தனுசு ராசி, வெளியே போனால் எனக்கு கல்யாணம் ஆகும்மா, இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். அடுத்து வேற பிரச்சனை கொரட்டை தான். நடிப்பு. ஐயோ நடிப்பு. இது இங்கே ஸ்விம்மிங் பூல் தவற வச்சு கிணறு அந்த நேரம் 6 பேர் இறந்துருப்போம் உள்ள. அவ்வளோ நரக வேதனையாக எனக்கு ஒரு வாரம். ஆனால் அவருடைய டேலண்ட்டு அதை வந்து ஜாலியாக காட்டுறாரு. அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அவரை சமாதானப்படுத்துகிற மாதிரி என்ன சமாதானப்படுத்தாதீங்க, சொல்லுங்கள். தோசை சுடுறதுக்கு முன்னாடி உட்காந்துறாரு. மாவா இருந்தால் கூட கூட்டி நான் குடிச்சிடுறேன், பசி இருக்குன்றாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எதுக்கு இடத்துல உங்கள் பேர் ஏன் சொல்கிறாரு? ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து பிரவீன் எதனா தப்பு பண்ணால் கூட தபார் வினோத் அப்படின்றாரு சார். பார்த்துக்கிட்டு என்ன வினோத்? காலையில் 16 வயது நிலை பிரவீன் நாமினேஷனில் போயிட்டு இது மாதிரி தான் 2 வாட்டி என் பேரை சொல்லிட்டு வந்துக்கிறார் சார். எப்ஜேவ் தான் சொல்ல போகிறேன்ட்டு இங்கே வந்து சாரி சார் உங்கள் பேரை சொல்லிட்டேன். அவர் வந்து என்கிட்டயே இருக்கிறதுனால பாசமும் என்கிட்ட தான் இருக்கிறாரு, சண்டையும் என்கிட்ட தான் போடுறாரு. ஓகே, உட்காருங்க. நன்றிண்ணா. அது என்ன எதுக்கெல்லாம் வினோத்ன்ற பேர் எதனால் எப்படி அது வந்துச்சு? பிரவீன் பேரை முதல்ல யூஸ் பண்ணுங்க சார். பிரவீன் வந்து வினோத்னு மாற்றி ஸ்டோர் ஆயிடுச்சு சார். அப்புறம் போக கரெக்ட் பண்ணாரு. இப்போ கரெக்ட் பண்ணிக்கிட்டு போனேன். வினோத் நீங்கள் பேசி கேட்க மாட்டேங்க, சொல்லுங்க. இல்லை டெலிட் பண்ணுறேன். ஸ்டோர் ஆயிடுச்சா சார்? என் பேர் ஸ்டோர் ஆயிடுச்சா? அதை டெலிட் பண்ணுறேன், இல்லைன்னா சுவிச் ஆஃப் பண்ணுறேங்கன்னு சொல்லி. இப்போ ரூம் இப்போ வந்ததுக்கப்புறம் அது மாறிடுச்சு சார். இப்போ வினோத் சார்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டு டெய்லி தலையெல்லாம் அழுத்து விடுறேன் நான் தூங்கும் போது. இப்போ ஒருத்தர் தலையை அழுத்தி விடணும்னா என்ன சொல்லணும்? கொஞ்ச நேரம் பொறுத்து வானாப்பா போதும் உன் கை வலிக்கலாம். நம்ம அப்படி படுத்துட்டு தூங்கிட்டாப்பல நானும் தூங்கிடும், எழுப்பி இன்னொரு முறை பண்ணுங்க வினோத் சார். நைட்டு ஃபுல்லாக தலையை அழுத்தி விடுறேன். சரி பாவம் அண்ணன், ஏன்னா மூளை ரொம்ப குழம்பி போயிட்டு இருக்குது. ரெடி பண்ணுறேன், ஓரமாக அப்படி ரெடி பண்ணி சரியா சார் ரெடி பண்ணுறேன். சென்ட் கொடுத்த அக்தர்ல சார், அது எல்லாருக்கும் கொடுத்தேன். வரிசையாக வந்தேன் சார். எப்ஜே கொடுத்தேன், எல்லாருக்கும் கொடுத்தல எல்லாம் தண்ணியில். இவர் கொடுத்த நீலகிரி தைலம் நினச்சி எத்தி 2 தைலம் 2 பக்கம் சார். இந்த பக்கம் இருக்கு. சரிங்கண்ணா, நான் பேசுங்கண்ணா. நன்றிண்ணா. ஒரு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.